பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளர் என கூறியதாக விளக்கமளித்த செங்கோட்டையன் துரோகிகளால் தோல்வி என்று அந்தியூரை மட்டுமே குறிப்பிட்டதாக தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது அந்தியூர் என்பது தொடர்ந்து நாம் வெற்றி வாகை சூடியிருக்கிறோம், சேவல் புறாவிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த முறை தோற்பதற்கு சிலவர் இந்த இயக்கத்திற்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதை நாம் கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்தியூர் மட்டும்தான் பொருந்தும். சரி, இந்த 2 நாள் பொதுக்கூட்டத்தில் உங்களோட பேச்சை கவனிக்கிறப்ப என்னன்னா, ஒரு இடத்துல கூட இபிஎஸ் பேரை பயன்படுத்தவே இல்லை. கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என்று செங்கோட்டையன் கடைசி வரை அதிமுகவிற்கு உறுதுணையாக இருப்பார் என்று நம்புவதாக கூறிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி செங்கோட்டையனின் பார்வையில் சில துரோகிகள் கட்சியில் இருக்கலாம் என்று தெரிவித்தார். செங்கோட்டையனை பொறுத்தவரையில் பல்வேறு சோதனைகளை சந்தித்தாலும் இந்த இயக்கத்தை நம்மால் நம்முடைய உழைப்பாலும் இந்த இயக்கம் மறந்திருக்கிறது என்ற சிந்தனையோடு இந்த இயக்கத்திற்கு கடைசி வரை இறுதி வரை உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதிமுகவில் சில துரோகிகள் இருக்கிறாங்க, அவங்க முகத்திலேயே சீக்கிரமா கிழிப்போம், அவங்களாலதான் கடந்த தேர்தலில் நாங்க தோல்வி அடைந்தோம்னு சொல்லி கேட்டு அவருடைய கருத்து பிரகாரம் கூட யாருன்னா இருக்கலாம், அவர் மாவட்டத்தில் கூட இருக்கலாம், அவர் மாநிலத்தில் கூட அவர் கருத்து பிரகாரம் இருக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய இயக்கம். இந்த பெரிய இயக்கத்துல எல்லோருமே முழுமையாக கட்சியினுடைய விசுவாசியாக இருந்தாலும் கட்சி செயல்பாடுகள் வருகின்ற பொழுது, கட்சி நடவடிக்கைகள் வருகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் முந்தி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற பொழுது அதிலே சிலர் தவறு செய்யலாம். அப்படி சிலர் தவறு செய்கின்றவர்களை அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அப்படி தெரிந்திருக்கிற சூழ்நிலையில் அப்படி கட்சிக்கு தவறு செய்கின்றவர்களை அடையாளம் கட்டுவதற்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார், வேறொன்றும் இல்லை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மேல்பாக்கத்தில் ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். கும்மிடிப்பூண்டி அருகே மேல்பாக்கம் கிராமத்தில் சுமார் 66 குடும்பங்கள் வனப்பகுதியை ஒட்டிய இடத்தில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்திருப்பதாக வீடுகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் வீடுகளை இடிக்கச் சென்ற வருவாய்த்துறையினரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். இரண்டு வீடுகள் மட்டும் இடிக்கப்பட்ட நிலையில் எஞ்சியவற்றை அகற்றுவதற்கு தடையாணை பெறப்பட்டதால் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. திருநெல்வேலியில் பிரதமரை விமர்சித்த முதலமைச்சரை கண்டித்து அரசு விழாவில் இருந்து ஏன் வெளிநடப்பு செய்யவில்லை என கராத்தே தியாகராஜன் எழுப்பிய கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் ஒரே வரியில் பதிலளித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி மீட்டிங்ல சேலஞ்ச் பண்றாரு. யாரை சேலஞ்ச் பண்றாரு? உலகமே வியந்து பாராட்டும் நமது மரியாதைக்குரிய அன்பு தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றியும் தரக்குறையாக பேசுகிறார். நமது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டையும் குறை சொல்லி, மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி பேசுறார். இதை யாரை வச்சு பேசுறாரு? நீங்களாம் யோசிக்கணும். நயினார் நாகேந்திரன் வச்சு பேசுறாரு. இது சொல்றாரு நயினார் நாகேந்திரன் தப்பா. ஒண்ணு அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடை பண்ணிருக்கு நயினார் நாகேந்திரன். அரசியல் நாகரிகம் போய் வெளிநடை பண்ணல. குறைந்தபட்சம் மீட்டிங் முடிஞ்சு ஒரு ட்விட்டர்ல கண்டனம் தெரிவிச்சிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை, இல்லாட்டி ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நயினார் நாகேந்திரன் ஏன் இது வரைக்கும் அதை எதிர்த்து ஒரு ட்விட்டர் கொடுக்கல, ஒரு பேஸ்புக் அறிக்கை கொடுக்கல? இதை பத்தி கருத்தே கிடையாது. ஒரே கட்சியில இருக்கிறாரு. நீங்க அந்த கூட்டத்தை வச்சு முதல்வர் கூட்டத்துல இருந்து வெளியேறி சொல்லியிருக்கிறாரு. சபை நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல. புதுச்சேரியில் மறைந்த ரவுடியின் மகன் உட்பட 3 பேர் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்யப்பட்டனர். புதுச்சேரி உழவர்கரையைச் சேர்ந்த மறைந்த ரவுடியான தெஸ்தானின் மகன் ரித்திக் தனது நண்பர்களான தேவா மற்றும் ஆதியுடன் பாழடைந்த வீடு ஒன்றில் மது அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது 3 பேரும் அடையாளம் தெரியாத நபரால் வீடு புகுந்து அரிவாளால் வெட்டப்பட்டுள்ளனர். இதில் ரித்திக் மற்றும் தேவா நிகழ்விடத்திலேயே இறந்த நிலையில் படுகாயமடைந்த ஆதி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முன்விரோதம் காரணமாக ரெயின்போ நகரைச் சேர்ந்த சத்யா என்பவர் இக்கொலையை செய்திருக்கலாம் என காவலர்கள் சந்தேகமடைந்துள்ளனர். மேலும் அண்மையில் பன்ருட்டியில் நடந்த அரியாங்குப்பம் முகிலன் கொலைக்கு பழிவாங்கும் வகையில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்றும் காவல்துறை சந்தேகிக்கும் நிலையில் தலைமறைவாக உள்ள சத்யாவை தேடி வருகின்றனர்.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து அரசியல் பணியாற்றி வருகிறார். புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் மற்றும் அரசியல் வியூக வகுப்பாளர்களுடனான சந்திப்பை தொடர்ந்து பொதுக்குழு கூட்டத்தை நடத்த விஜய் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது. அதன் பின்னர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்பட்ட நிலையில் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள ஒய் பிரிவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள், ஆயுதம் ஏந்திய காவலர்கள் என 8 முதல் 11 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அதே சமயம் தமிழ்நாட்டிற்குள் மட்டும்தான் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும். உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் பிரபலமான தலைவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும் பட்சத்தில் மத்திய அரசு ஒய்+Z என பல்வேறு பிரிவுகளில் பாதுகாப்பை வழங்கி வருகிறது. இந்நிலையில் திபெத்தைச் சேர்ந்த புத்தமத துறவியான தலாய் லாமாவிற்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வடகிழக்கு மாநிலங்களின் பாஜக பொறுப்பாளரும் எம்பியுமான சம்பித் பத்ராவிற்கும் இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை தங்கள் பக்கம் இழுக்க மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளதா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி சந்தேகம் எழுப்பியுள்ளார். என்ன அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய் பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன்.